ஓம் நமச்சிவாய. நாம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயம் கிரகமாளிகா யோகம் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் சொல்ல போகிறோம். கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்துல லக்னம் தொட்டு எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். அந்த லக்னம் தொட்டு தொடர்ந்து கிரகங்கள் அடுத்தடுத்தடுத்து ராசி கட்டங்கள்ல தொடர்ந்து இருக்கும்போது நவ கிரகங்களும் அது போல தொடர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது கிரகமாளிகா யோகம்னு சொல்றோம். இந்த கிரகமாளிகா யோகம் எவ்வாறு பலன் நமக்கு தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜாதகதாரருக்கு அந்த ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் இல்ல கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு விதத்தில் பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த பாதிப்பாகப்பட்டது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கெடுபலன் செய்யாது, நற்பலன்கள் மட்டுமே செய்யும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரகமாளிகா யோகம் நல்ல நிலையில இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எதனால அப்படின்னா, அந்த கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு பார்த்தீங்கன்னா பகை கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா கிரக யுத்தம் வராது. இது போல நிறைய விஷயங்கள் அந்த இதுல நற்பலன் தரத்துக்கான அமைப்பு இருக்குனால அதுக்கு பேரு கிரகமாளிகா யோகம். அது நற்பலன் மட்டுமே செய்யுங்கிறதுக்காக சொல்றேன். ஆனா எனக்கு சொல்லியிருக்க முன்னோர்களும் ஒரு கருத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிரகமாளிகா யோகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரகங்கள் கெடுநிலையில் இல்லாமல் நீசம் பெறாமல் அதே நேரத்துல பாவ கிரக தொடர்பு பார்வை இல்லாம இருந்ததுன்னா அது மேலும் சிறந்த நற்பலன்கள் கொடுத்து அவரோட ஆயுள் காலத்துக்கும் கெடுதல் இல்லாமல் செய்யும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நான் இந்த இதுல பாருங்க 1/7/1998 இந்த ஜாதக பதிவுல போட்டிருக்கேன். 1/7/1998 இரவு 7:50 பிறந்த ஜாதகதாரர். இவர் கிரகமாளிகா யோகத்துல பிறந்திருக்கார். இந்த ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னாக்கா சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையில ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, குரு ஆட்சி. ஆனா சூரிய பகவான் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானின் பார்வையில் இருக்க லக்னாதிபதி நீசம். அப்படிங்கும்போது இவருக்கு அந்த கிரகமாளிகா யோகமாகப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா 100% நற்பலன் மட்டுமே செய்யும் நம்ம சொல்ல முடியாது. இந்த ஜாதகருக்கு அதில் சதவிகித அளவு அப்படிங்கிறது சிறிது குறைவாக இருக்கும். ஆனா கிரகமாளிகா யோகம் செயல்படும். அதாவது இவருக்கு சனி பகவானின் பார்வை சூரியன் மீது இருக்கு. இது பெண் குழந்தையாக இருந்தா நல்லது, ஆண் குழந்தையாக இருந்தா தகப்பனுக்கு தொந்தரவு. மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரகமாளிகா யோகம் எந்த விதத்திலையும் கெடுதல் தராது. இதே இதை சனி பகவான் கேது நட்சத்திரமான அஸ்வினி பகவானின் 1ஆம் பாதத்தில் இருந்தால் அவர் வர்க்கோத்தம் பெறும்போது அந்த கிரகமாளிகா யோகம் அது நல்லதே செய்யும். ஆனா தற்சமயம் அது நீசம் பெறும்போது தாய்ஸ்தானத்தில் போய் சனி பகவான் நீசம் பெற்ற நிலையில் அங்கு சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அது ஒரு சிறந்த பலன் தருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஓம் நமச்சிவாய.